தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் செல்வத் பெருந்தகை மீது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அரைவேக்காட்டுத்தனமாக ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அந்த அவதூறு பரப்புவதை அவர்கள் நிறுத்த வேண்டும். ஏனென்றால் தமிழக மக்களை பொறுத்தவரையில் இது சமூக நீதி பாதுகாத்த மண். தமிழக மக்கள் நன்றாக படித்தவர்கள். ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னாக தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். அதில் அவர்களுக்கு எத்தனை வழக்குகள் இருக்கிறது அல்லது என்னென்ன குற்றங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் குறிப்பிடப்படும். ஆகவே அது கூட தெரியாத ஒரு அண்ணாமலை எங்களுடைய தலைவரை பார்த்து இன்றைக்கு அவதூறு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆருத்ரா அந்த கோல்டு அது ஏற்கனவே அந்த பின்னணி எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு 4000 கோடியை இன்றைக்கு சுருட்டி கொண்டு வெளிநாட்டில் தப்பித்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு பதவி கொடுத்தவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள். இன்றைக்கு 267க்கு மேற்கண்டவர்கள் குற்ற பின்னணி உள்ளவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் 2002 அந்த ஒரு மிகப்பெரிய கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தினால் 2000க்கும் மேற்பட்டவர்கள் எரித்து கொல்லப்பட்டார்கள். இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு கைவந்த கலை. தொடர்ந்து பொய்களை பரப்பி கொண்டிருக்கின்றவர்கள் அவதூறை எங்களுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை அவர்கள் மீது எந்த விதமான அடிப்படை ஆதாரமின்றி வேண்டுமென்றே இந்த திசை திருப்ப வேண்டுமென்று அவர்கள் மீது இன்றைக்கு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக அந்த குற்றச்சாட்டை பின்வாங்க வேண்டும். அதற்காக அண்ணாமலை அவர்களை தமிழக அரசு எந்த விதமான பாரபட்சமின்றி இன்றைக்கு தமிழகத்தை கலவர பூமியாக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை கைது செய்ய வேண்டும். உடனடியாக வழக்கு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு அவருடைய கொடும்பாவியை நாங்கள் எரித்திருக்கிறோம். குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பசும்போல் போர்த்திய புலி அப்படின்னு அண்ணாமலை மீண்டும் விமர்சனம் பண்ணியிருக்கிறார். செல்வப் பெருந்தகை யாரு பசும்போர் போர்த்திய புலி? இன்னைக்கு ஒரு மாநில தலைவர் ஒரு இயக்கத்தில் இருக்கிறாரு. இன்னைக்கு 6 மாத காலம் ஏதோ மேற்படிப்புக்காக வெளிநாடுக்கு செல்வேன்னு சொல்லாரு. அதிலிருந்தே தெரியுது. அதனால பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டும். பசும்போல் பொருத்திய புலி அண்ணாமலைக்கு தான் அந்த சொல் பொருந்தும். ஏனென்றால் அவங்களுடைய இயக்கத்தில் தான் இன்னும் எத்தனை குற்ற பின்னணி இருக்கிறோம், எத்தனை பேர் குற்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் அவங்க கட்சியில் தான் இருக்காங்க, எங்கள் கட்சியில் கிடையாது. இன்றைக்கி அவங்க மீது எங்களுடைய தலைவர் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அவர் பதில் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே அந்த வழக்குகள்லாம் அரசாங்கமே தானாக அதை பின்வாங்கி விட்டது. அதனால் இது வேண்டுமென்றே அந்த பொய் மூட்டைகளை கட்டவிழ்த்து விடுவதுதான் பாரதிய ஜனதாவுடைய வேலை. கொலை வழக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டார் அவருடைய கொலை வழக்கை திசை திரும்ப. ஏன்னா அதில் பாஜக அதுக்கு பின்னாலே இருக்குது. ஆதாரபூர்வமாக இன்றைக்கி ஆருத்ரா அந்த கோல்டு அந்த பின்னணியில் இவங்க இருக்காங்க. அதை திசை திருப்பதான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியத்தை தொடர்ந்து அண்ணாமலை பொய்யாக குற்றச்சாட்டுகளை பொய் மூட்டைகளை அவிழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அவர் மீது வழக்கு செய்ய வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறார். இல்ல அது இது உண்மையா இல்ல. இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய போராட்டம். தர்மம் எங்கள் பக்கத்தில் நிற்கிறது, அதர்மம் அவருடைய பக்கத்தில் இருக்கிறது. ஆக தர்மம் வெல்லும். காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படல. தமிழக அரசு அதில் மெத்தனம் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லை அது சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. அவங்க புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு அதில் குற்றம் செய்யப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ அண்ணாமலை தமிழக காவல்துறை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அது அப்படி கிடையாது. காவல்துறை தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் காவல்துறையை முழுமையாக நம்புகிறோம். இதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கை உடனடியாக எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லை, பல குற்றச்சாட்டுகள் வச்ச பிறகும் நடவடிக்கை எடுக்கலை. எப்படி பார்க்கணும் மக்கள்? இல்லை அப்படி கிடையாது. இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ மாற்றங்கள் வருது. இப்போ காவல்துறையிலே நிறைய மாற்றங்கள் இருக்குது. நல்ல ஆட்களை இன்றைக்கு நியமித்திருக்கிறார்கள். நிச்சயமாக தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். அவர்கள் கூண்டில் நிற்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசிக தலைவர் அந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் படுகொலையில் கைது செய்யப்பட்டிருப்பது உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு இந்தியா கூட்டணியில் இருந்துட்டே ஆளுங்கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டம் முன்வைச்சிருக்காரு. இல்லை நாங்களும் அதே தான் சொல்கிறோம். அதை நான் அப்படியே முன்மொழிகிறேன். நிர்வாகிகளும் அந்த கொலையில் ஈடுபட்டிருக்காங்க. அதுதான் சொல்லிட்டேன். அது யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்களை தண்டித்து சட்டக்கூண்டில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.